இன்னைக்கு நம்ம ராஜபாட்டை நிகழ்ச்சியில திரு சுப்பிரமணியம் சுவாமி அவர்களோட வாழ்க்கை, அவர் என்னெல்லாம் செய்திருக்காரு அப்படிங்கறதுல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்கள்கிட்ட முதல்ல நான் கேட்க விரும்பினது, நீங்க வந்து பொது வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கீங்க. எல்லாரும் உங்களை கண்டா பயப்படுறாங்க. வீட்டுல எப்படி உங்களுடைய மனைவி, மகள்கள் எல்லாருமே உங்களை பார்த்து நடுங்குவாங்க? மனைவி வந்து ஒரு வழக்கின்றார். சரி, அதனால நான் பயப்படுவேன். அவளுக்கா பயப்படணும்? அவளுக்கு சட்டம் தெரியும், அவளுக்கு அதிகாரம் தெரியும், உரிமை தெரியும். அதனால வீட்டுல ரெண்டு மகள், அவளும் வந்து தனிப்பட்ட கரியர் உண்டு வாழ்க்கை. ஒன்னு வந்து என்னோட மகள் வந்து அமெரிக்கால ஹார்வர்ட்ல படிச்ச பிறகு இப்போ பைனான்சியல் ஸ்பெஷலிஸ்டா இருக்கார்கள். இன்னொன்னு வந்து இப்போ டிப்ளமேட்டிக் எடிட்டர் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல. அவ ரெண்டு பேரும் தனிப்பட்ட அவளோட வாழ்க்கை இருக்க காரணம் என்கிட்ட நான் அப்படியே தான் வளர்த்து விட்டேன். வந்து தானே உரிமை, தானே கருத்து இதெல்லாம் வச்சுக்கணும், வேற எல்லாரும் பேச்சும் கேட்கணும், அப்பா அம்மாவுக்கு வந்து மரியாதை தான் கொடுக்கணும். ஏன்னா அப்பா அம்மா என்ன சொல்றாலோ அது கட்டளை மாதிரி ஒத்துக்க கூடாது. அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன். அதனால வீட்டுல வந்து இது மாதிரி ஒரு அச்சமும் கிடையாது. இல்ல, நான் எங்க இருந்து வரேன்னா, நீங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் பாத்துறீங்க, விடாம போயிட்டே இருக்கீங்க. அது மாதிரி வீட்லயுமே ஒரு செயல் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கல அப்பனா do you really go after that? இல்ல, பிகாஸ் வீட்ல வந்து நான் எல்லாத்தையும் டீசென்ட்ரலைஸ் பண்ணி விட்டேன். வீட்டுல வந்து செலவுலாம் வந்து மனைவி பார்ப்பார்கள், என் கையில ஒண்ணும் இருக்காது. சரி, அதே மாதிரி ஏற்பாடு, ஆர்கனைசேஷன், விவசாயம் சொல்வாங்க, விவசாயி, இதெல்லாம் வந்து என் கையில இல்ல. சோ எனக்கு வந்து சுற்றுப்பயணம் பண்ணிட்டு நான் வருவேன், எல்லாம் ரெடியா இருக்கும். அதனால எனக்கு வீட்டுல வந்து அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. சோ அந்த விதத்துல வந்து கம்ப்ளீட்லி வீடு வேற மாதிரி வித்தியாசமான ஒரு உலகு. நான் உங்களுடைய அகாடமிக் லைஃப் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நீங்க வந்து ஒரு நிச்சயமா வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டாக தான் இருந்திருக்கணும். யூ கான் ஆல் தி வே, PhD பண்ணிருக்கீங்க, நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, then you have taught. அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ஆஸ் அ ஸ்டூடெண்ட், அதாவது நான் வந்து அட் ஹை ஸ்கூல் லெவல் மாதிரி எடுத்துட்டு இருக்கிறப்ப எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அது எப்படி உங்களை கவர்ந்து நீங்க அது என்ன மாதிரியான டைரக்ஷன்ல போகணும்னு நீங்க விரும்புவீங்க? ஸ்கூல் பொறுத்தவரையிலும் நான் வந்து படிப்புல தானே அக்கறை இல்லை ஜாஸ்தி. ஆமா, அது வந்து ஜாஸ்தி கிரிக்கெட் ஸ்கூலோட கிரிக்கெட் டீம்ல இருந்தேன். சரி, ஸ்விம்மிங்கோட சாம்பியனா இருந்தேன், ஸ்கூல் சாம்பியன். அதனால அந்த படிப்புல வந்து நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் வரல. காலேஜ்ல போனதுக்கு அப்புறம் நான் மேத்தமேட்டிக்ஸ் ஆனர்ஸ். சரி, எந்த காலேஜ்ல? ஹிந்து காலேஜ், டெல்லி யூனிவர்சிட்டி. ஓகே ஓகே. அங்க வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல நான் வந்து டாப்பரா இருந்தேன். ஓகே. என்னோடது வந்து ரெண்டு ஸ்கூல் இருந்தது, ரெண்டு வழி இருந்தது மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறது. ஒன்னு வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸோட, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட. இன்னொன்னு வந்து மேத்தமேட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு. அந்த பிஏ ஆனர்ஸ்ல நான் டாப்பரா இருந்தேன். ஓகே. அது எப்படி ஸ்கூல் வரைக்கும் அவ்வளவு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம திடீர்னு காலேஜ்ல அது மாதிரி பண்ண முடிஞ்சது? அது என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா வந்து காலேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து கரியர் வந்து கிரிக்கெட்லாம் வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு ரொம்ப தூரம் கூட்டின்னு போக முடியாது. அது வந்து ஒரு 10 வருஷம் தான் பண்ண முடியும். இந்த பண்ணோம்னா நான் வந்து ஒரு பேராசிரியரா இருக்கிறதுக்கு ஸ்கூல்லயே உனக்கு ஒரு அக்கறை இருந்தது. அப்பாவும் வந்து முதல்ல பேராசிரியரா இருந்தார், அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல வந்தார். அதனால வந்து ஒரு வீட்டுல வந்து அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. படிப்பு இவங்கெல்லாம் வந்து இது யாரு பிராமணர் வீடுன்னு சொல்றாங்க, அதுல வந்து அறிவு படிப்பு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதுல பெருமை உண்டு. சோ காலேஜ்ல போனதுக்கு அப்புறம் நான் டாப்பரா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மாஸ்டர்ஸ்ல போன போது முதல் பிரச்சனை என்னோட பர்சனாலிட்டி அப்போ வந்து ஏன்னா இருக்கிற சேர்மன் என்னோட இன்ஸ்டிடியூட், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், மால்நோபிஸ்ன்னு பேரு, பிளானிங் கமிஷனோட பெரிய ஒரு பொறுப்புல இருந்தார். இந்த இந்தியன் பிளான்ட் எக்கானமிக்கே செகண்ட் 5 இயர் பிளான் எல்லாம் பண்ணது.
ஆனா அவருக்கும் என்னோட அப்பாவுக்கும் தகராறு இருந்தது. எங்க அப்பா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு இருந்தது, அதோட டைரக்டரா இருந்தார். இவர் வந்து பிளானிங் கமிஷன் இருந்தார். சோ மோதல் இருந்தது. சோ என்னோட அப்பாவோட விட அவருக்கு தகராறுக்கு காரணம் என்னோட கிரேட்ஸே அவர் வந்து சரியா வந்து மேல வர முடியல, அதை வந்து அமைக்கி ஃபெயில் அளவுக்கு நான் விட்டார். நோட்டீஸும் போட்டான் போர்ட்ல ஒரு நாள் வந்து அடுத்த இதுல வந்து இம்ப்ரூவ் ஆட்டா. அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். இவர் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒரு பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணியிருந்தார், ரிசர்ச் ஜர்னல்ல. அது நிறைய பேர் வாங்கியிருந்தேன். அதை நான் படிச்சேன். அதுல பார்த்தா வந்து மேத்தமேட்டிக்கலி நான் அதை அவர் சொன்னது எல்லாத்தையும் நான் கன்வெர்ட் பண்ணா எல்லாம் வந்து தவறா இருந்தது. சோ நான் அதை மேத்தமேட்டிக்கலி வந்து இது வந்து போகஸ், இது வந்து ஃப்ராடு, இதுல இந்த ரிசர்ச்சே கிடையாது, இது அது சொன்னது எல்லாத்தையும் வந்து அவருடைய பண்ணிட்டு நான் ஒரு வெளிநாட்டுல வந்து அமெரிக்கால ஒரு உலகில பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு ரிசர்ச் ஜர்னல் இருந்தது, எக்கனாமெட்ரிக்கான்னு. அதுல வந்து இந்தியன்ஸே வந்து பப்ளிஷ் பண்றதே கஷ்டமா இருந்தது, யாருமே பப்ளிஷ் பண்றது இல்ல. இவர் பண்ணியிருந்தார். அந்த ஜர்னல்ல எழுதி நான் வந்து இது உடனே அவ ஒத்துண்டு அதை பப்ளிஷ் பண்ணி பியர் ரிவ்யூட் ஜர்னல்ல வந்து மகாலனாபிஸ் இவ்வளவு பெரிய ஆள்னாலும் அவங்க வந்து ஸ்டூடெண்ட் பப்ளிஷ் பண்ண பேப்பர் பண்ணி பப்ளிஷ் பண்ணி அது யார் வந்து அதை வந்து ரெஃபரி பண்ணாரோ அவர் தான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டி அட்மிஷன் கமிட்டியோட சேர்மனா இருந்தார். அவர் என்ன பண்ணார், அக்செப்டும் பண்ணிட்டு அது இவர் பதில் கொடுக்க முடியல. பதில் கேட்டா வந்து அவர் பதில் கொடுக்க முடியல. அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ரெஃபரி அவர் வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஹார்வர்ட்ல PhD வரதுக்காக வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ வந்து இதே மால்னோபிஸ் என்கிட்ட வந்து இதெல்லாம் உன்னோட தவறான பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன், அதனால இதை வாபஸ் வாங்கணும்னு சொன்னா நான் சொன்ன வாங்க மாட்டேன்னு. பின்ன உனக்கு டிகிரி கிடைக்காது, கிடைக்க வேண்டாம். ஹார்வர்டுக்கு அவர் எடிட்டர் லெட்டர் வந்து இவருக்கு நாங்க வந்து ஃபெயில் பண்ண போறோம், எப்படி அவர் வந்து பொய் சொல்லி உங்களுக்கு பொய் சொல்லி வந்து அட்மிஷன் வாங்கிட்டாரா, இதெல்லாம் இப்படி எழுதி அவன் இல்ல. நாங்க வந்து இவரோட பேப்பர் பார்த்து இவருக்கு வந்து நிறைய திறமை உண்டு, புத்தி உண்டு, அதுக்காக நாங்க கொடுக்கறோம், நீங்க டிகிரி கொடுக்கறதே இல்லையோ அவரோட BA எங்களுக்கு போறோம், BA டிகிரி சொல்லி அப்போ நான் ஹார்வர்ட் போனேன். அப்போ வந்து ஆக்சுவலா என்னாச்சு உங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் அந்த இந்த அது அப்புறம் மாஸ்டர்ஸும் இவர் கொடுத்துட்டாரு. அத பெருமாய் சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் ஹார்வர்ட்ல ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு பேரு பல்ட்டி அடிச்சு வேற வழி இல்லையா. அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப நாள் உயிரோட இருக்கல, அவர் செத்து போயிட்டார். கொஞ்சம் பின்னாடி போவோம். உங்களுடைய ஐ வாண்ட் டு நோ உங்களுடைய PhD எதை பத்தி, அதுல நீங்க என்ன ரிசர்ச் பண்ணீங்க? சரி, நான் அமெரிக்கா போன பிறகு ஏற்கனவே மேத்தமேட்டிக்ஸ் டிகிரி இருந்தது. அப்பதான் எக்கனாமிக்ஸ்ல வந்து மேத்தமேட்டிக்ஸ் பயன்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி அமெரிக்கால. அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க எக்கனாமிக்ஸ் எதுவும் பண்ணல? மேத்தமேட்டிக்ஸ். ஆமா, மெயின் சப்ஜெக்ட் மேத்தமேட்டிக்ஸ் இருந்தது, ஆனா சப்சிடரி எக்கனாமிக்ஸ். அதனால எக்கனாமிக்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். மாஸ்டர்ஸ் ISI இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்லயும் மாலமிஸ் இன்ஸ்டிடியூட்லயும் பண்ணும்போது எக்கனாமிக்ஸ் சப்சிடரி இருந்தது. அதனால எக்கனாமிக்ஸ் தெரியும் எனக்கு. ஆனா போக்கஸ் வந்து மேத்தமேட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சோ நான் வந்து அமெரிக்கா போன போது அப்பதான் முதலாக அந்த எஸ்ஏ எழுதுறது, கிராஃப் போடுறது, அந்த எக்கனாமிக்ஸை விட்டு எக்கனாமிக்ஸை வந்து ஈக்குவேஷன்ல கொண்டு வந்துட்டேன். அப்போ வந்து நான் ஏற்கனவே மேத்தமெட்டிஷியன், அதனால இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருந்தது. கிளாஸ்ல வந்து பெரிய பேர் வாங்கினேன், ப்ரொஃபஸரே கரெக்ட் பண்ணிருந்தேன். அதுல மிகப்பெரிய வேர்ல்ட் ஃபேமஸ் ஐன்ஸ்டைனோட ஈக்குவலண்ட் மாதிரி எக்கனாமிக்ஸ்ல பொருளாதார இது தியரியில பால் சாமுவேல்சன் நோபல் பிரைஸ் பெற்றது. நான் பால் சாமுவேல்சனுடைய புக் நான் படிச்சிருக்கேன் காலேஜ்ல. அது வந்து எலிமெண்டரி டெக்ஸ்ட். அவர் வந்து அவர் கிரேட் மேத்தமெட்டிஷியன். வரும் அவர் கிளாஸ்ல நான் அவரை கரெக்ட் பண்ணேன்.
பாருங்க அவளோட கேரக்டர் எப்படி வித்தியாசமான கேரக்டர் அமெரிக்கால. அவர் கிளாஸ்ல கரெக்ட் பண்ணது எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாரும் அச்சத்தோட என்ன போறது இல்ல. அவரும் என் பக்கத்துல கேட்டார், நீ என்ன சொன்ன? அது சொன்ன, நீங்க என்ன எழுதியிருக்கோ போர்ட்ல அது தவறு, அதை போட்டு நீங்க ரிசல்ட் வர முடியாது. சரி போர்ட்ல போய் காட்டுன்னு சொன்னேன். நான் போட்டேன், கரெக்ட் இக்குவேஷன் போட்டு ரிசல்ட் கடத்து காட்டேன். அப்புறம் அவர் சொன்னார் சிரிக்காம வெரி சீரியஸ் ஃபேஸோட, இந்த கிளாஸ்க்கு அப்புறம் என்னோட ஆபீஸ்க்கு வா. கிளாஸ்மேட் எல்லாம் போச்சு, இனிமே நீ இந்தியா போ, உனக்கு டிக்கெட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கியா, இது மாதிரி எல்லாம் வேடிக்கை பண்ணான். நான் போனேன் அவர் ஆபீஸ்ல. அவர் சொன்னார், நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கருத்து வந்திருக்கு, ஒரு எண்ணம் வந்திருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பேப்பர் எழுதலாம். அதுல தியரி ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்னு நம்ம எழுதி மிகப்பெரிய பேர் வாங்கி. இப்போ பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு, இன்ஃபிளேஷனுக்கு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதோட பின்னால தியரி எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், எப்படி தயார் பண்ணோம். பிகாஸ் பிரைஸ் ஆரஞ்சோட பிரைஸ் ஆரஞ்சஸ் கிலோகிராம்ல இருக்கும், இல்லாட்டா ஒரு டசன் ஆரஞ்சஸ் இருக்கும். கோதுமைனா அது கிலோகிராம்ல இருக்கும். இது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் பண்ண வருது, அது ஒரு தியரி. அது நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம். இந்தியா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறப்ப இங்க ப்ராப்ளம்ஸ் இருந்ததா? இங்க ஒரு ரைட் அகாடமிக் இன்ஸ்டிடியூட் நான் இங்க வந்த போது டிபார்ட்மெண்ட் ஹெட் டெல்லி யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் எனக்கு அழைப்பு அனுப்பிச்சார். நான் ஹார்வர்ட்ல ப்ரொஃபசர் ஆயிட்டேன். சோ பெரிய பேர் கிடைச்சது. எல்லா பெரிய பெரிய எக்கானமிஸ்ட் எல்லாம் யார் இந்தியன் வந்தாலும் சுப்ரமணியன் தெரியுமா, எங்களோட ஸ்டூடெண்ட் பெருமையோட சொல்லுவார்கள். சோ ஒரு பெரிய நிறைய பிரசித்தி கிடைச்ச பிறகு வைஸ் சான்சலர் என்கிட்ட டெல்லி யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் லெட்டர் எழுதினார். நீங்க இந்தியாவுக்கு அதுக்குள்ள நான் சைனீஸ் மொழியும் படிச்சு, நான் சைனா படிச்சு அதோட ஜிடிபி அனாலிசிஸ் பண்ணிட்டு இந்தியாவும் சைனாவும் ஈக்குவல் டெவலப்மெண்ட் நடக்கிறதுன்னு 60s 70s நான் எழுதின போது எல்லா கம்யூனிஸ்டும் என்னோட எதிரி. நான் இந்தியாவும் சைனாவும் ஈக்குவல் சொன்னதுனால, ஏன்னா அவங்க இங்க பிரசன்ட் பண்ணதே சைனா எங்கேயோ போயிடுத்து கம்யூனிசம் காரணத்தினால அப்படின்னு சொன்னதுனால. ஆமா அது ஸ்வர்க்கம் ஆயிடுத்து சொல்ற வாழ்கள்லாம் இவாளுக்கெல்லாம் வைத்தறிச்சல், என்ன பதிலும் கொடுக்க முடியல செமினார்ஸ்ல. சோ இவரை வெளியில அனுங்கோ அந்த ஒரு மூடு வந்தது. கம்யூனிஸ்ட்னா அப்படிதான். அண்ட் அப்பதான் நான் சிஐஏ ஏஜென்ட் இதெல்லாம் நிறைய சொல்லி இப்போ இந்தியா பத்தி என்ன சொன்னா, நேஷனலிஸ்ட், ஷோவினிஸ்ட், இது மாதிரி ஒரு பேர் கெட்ட பேர் மாதிரி கம்யூனல் இதான். சோ அது அந்த சமயத்துல நான் வந்தேன் இந்தியாவுக்கு. ஆனா அமர்த்தியா சென் லெப்டிஸ்ட். அப்போ இன்னைக்கும் லெப்டிஸ்ட் தான் மறைச்சு வச்சுட்டு இருக்கான். அமெரிக்கால இருக்கணும். அவன் என்ன ப்ரொஃபஸர் ஆகல. சோ நான் ஐஐடியில ப்ரொஃபஸரா வந்தேன், ஃபுல் ப்ரொஃபஸர். 3 வருஷம் நான் பேராசிரியரா இருந்தேன். நிறைய நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பொதுவா ஐஐடி டெல்லியில எக்கனாமிக்ஸ் வரும், அந்த ஹியூமானிட்டிஸ்ல ஒரு சப்ஜெக்டா மட்டும் தானே இருக்கும். இல்ல, எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்டே டெவலப் பண்றதுக்கு அதை கூப்பிட்டேன். அதுக்குள்ள எக்கனாமிக்ஸ் மேத்தமேட்டிக்கல் ஆயிட்டோம். அதனால இன்ஜினியரிங்ல ஃபிட் ஆகுதுன்னு அத ஒரு டிபார்ட்மெண்ட் டெவலப் பண்றதுக்காக முடிவு பண்ணாங்க. நான் ப்ரொஃபஸரா வந்தேன். அதுலயும் நிறைய பேர் வாங்கினேன். நிறைய பெரிய பெரிய ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ரஜத் குப்தா ஜெயில் போயிருக்காரு, அவர் ஸ்டூடெண்ட். அந்த சுபாஷ் ராஜ்தான், எல்லாம் அந்த சாஃப்ட்வேர்ல பெரிய பேர் வாங்கி எல்லாரும் என்னோட ஸ்டூடெண்டா இருந்தா. நான் தான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த வாழ்க்கை பல யூனிவர்சிட்டியில அமைச்சேன். சோ அதனால
அதுல ஒரு பிரசித்தி கிடைச்சது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன வந்து நம்ம நாட்டிலே அப்படியே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேராசிரியர் வந்து கடவுளா பார்ப்பாங்க. அது ஒரு பெருமை. இந்த ஹார்வர்ட் ப்ரொஃபஸர் நம்மளுக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கிற இதெல்லாம் வந்து ஆனா நான் என்ன பண்ணேன்னா பட் ஹார்வர்ட்ல பண்ணக்கூடிய ரிசர்ச் குவாலிட்டிக்கு ஐஐடி டெல்லியில வித் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட செய்ய முடியுமா? இல்ல, நான் வந்து என்னோட கனெக்ஷன் ஹார்வர்ட் ஒரு வருஷத்துல 2 மாசம். நீங்க தனியா உங்களுடைய ரிசர்ச் யுவர் லெவல் இஸ் ஒன் திங். ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி பொறுத்தவரையும் அமெரிக்காலேயே நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்காது. அது ஒரு திருப்தி இருந்தது நம்ம நாட்டுக்கு. எல்லாரும் சொன்னா நீ மடியான் வந்து விட்டுட்டு வந்துட்ட, ஹார்வர்ட் மாரியா ப்ரொஃபசர்ஷிப் விட்டுட்டு வந்த, என்ன இங்கே ஒண்ணுமே இல்லையே. அப்போ ஜாஸ்தி சொல்வாரு. இப்போ வந்து ஐஐடி மெட்ராஸ்ல தான் படிச்சேன். அந்த ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டாப் கிளாஸ். சோ அவர் எல்லாரும். ஆனா நான் வந்து சாயந்தரம் ஹாஸ்டல்ல போய் லெக்சர் கொடுப்பேன். ஏன் வந்து சோசியலிசம் வேலை செய்யாது, 3.5% growth ரேட்ல ஒண்ணுமே நடக்காது, 10% growth ரேட் பண்ணோம், ஆட்டம் பாம் தயார் பண்ணோம், அதுக்கும் செலவு இருக்கு, வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்க. இது வந்து ஒரு ஹார்ட் கோர் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அஜெண்டா. உங்களுக்கு அப்பவே ஒரு கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ வந்து ராடிகலைஸ் பண்ணணும் அப்படி இல்ல. அது அவ வந்து என்ன கூப்பிட்டு கம்யூனிஸ்ட வந்து டிபேட் பண்ண வைப்பாங்க. அவனை பிச்சு பிச்சு போடுவான். டிபேட்ல வந்து நிக்க முடியாது. சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என் பக்கம் ஆயிட்டாங்க. சோ இந்த ஆக்டிவிட்டிஸ் பார்த்து கம்யூனிஸ்ட் எல்லாம் எல்லாரும் இந்திரா காந்தி கிட்ட போனாரு. பெரிய டேஞ்சரஸ் ஆளு, ஸ்டூடெண்ட்ஸோட மூளை கெடுக்கிறார், வாங்க இவர் ஒரு புஸ்தகம் ஒன்னு எழுதியிருக்கார், ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் டு பிளானிங்னு. அது எல்லாம் வந்து சோவியத் யூனியன் எதிராக போட்டிருக்கார், கேபிட்டலிசம் பத்தி போட்டிருக்கார். இந்திரா காந்தி பார்லிமெண்ட்லயே அதை அடுத்து படிக்க ஆரம்பிச்சார். இது மாதிரி ப்ரொஃபசர் அமெரிக்கால இருந்தா ஆமா நம்ம நாட்டுக்கு ஆபத்து இல்லையா. மறுநாள் வந்து என்ன ஐஐடி வெளியில அடிச்சுட்டா. 5 மணிக்கு 5 மணில இருந்து நீ ப்ரொஃபசர் இல்ல. ஜஸ்ட் டைரக்டர் ஐஐடி டெல்லி வந்து ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி யூ ஆர் டிஸ்மிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. கோர்ட்ல போய் 22 வருஷத்துக்கு அப்புறம் லாங் ப்ராசஸ். சரி, அந்த 22 வருஷம் கழிச்சு நீங்க போய் ஒரு நாள் ஐ திங்க் நீங்க போய் உட்கார்ந்து சைன் போட்டுட்டு தென் யூ ரிசைன். அது கரெக்ட். சோ அந்த ஃபுல் salary எல்லாம் கிடைச்சிருக்கா? அது இல்ல நான் வந்து 12% இன்ட்ரெஸ்ட் கேக்குறேன். அது தகவல் நடக்குது. கேஸ் போயிட்டு இருக்கு. எத்தனை நீந்தி பண்றேனோ அது ஜாஸ்தி கிடைக்குமே. எனக்கு என்ன பணம் குறைச்சல் இல்ல. இவாளை கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கறதுக்காக நான் வந்து டிஸ்பியூட் கொண்டே இருக்கேன். 12% கொடுங்க. சோ அது ஒரு இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள கிடைச்சிடும். ஒரு கோடி ரூபாய் கிடைச்சிடும். சோ அது அப்புறம் ஜனதா ஆட்சியில வந்துருத்தோம். நான் ராஜ்யசபா எம்பி ஆகி அப்புறம் லோக்சபால பாம்பேல இருந்து ஜெயிச்சேன். போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் ஐஐடிலயும் நானே மொராஜி ஐஐடி டெல்லி எந்த பாடி என்ன டிஸ்மிஸ் பண்ணதோ அதோட மெம்பர் நான் ஆகி யாரெல்லாம் என்ன டிஸ்மிஸ் பண்ணாலும் அவளை நான் டிஸ்மிஸ் பண்ணேன். பட் அது கொஞ்சம் அது இஸ் இட் ஃபேர்? நீங்க உங்களை டிஸ்மிஸ் பண்ணது ரைட் இல்ல. அதே மாதிரி நீங்க அவ பண்ணதுக்கு தகுதானே. அவ அகாடமிக் போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் தான் அகாடமிக் டெவலப் பண்ணும். இவர் அகாடமிக் டிஸ்ட்ராய் பண்ணாலே. இல்லன்னா நான் வந்து பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்லாம் டெவலப் பண்ணிருப்பேன். இவ தானே ஐஐடி அப்படின்னா இதோட டெவலப்மெண்ட் பிளாக் பண்ணா. அதனால இவாளுக்கு அதிகாரம் இல்ல. ஜாஸ்தி இங்க ஜி பார்சாத்தின்னு ஒண்ணு இருந்த டிப்ளமேட் அவரையும் டிஸ்மிஸ். அவர் அங்க ப்ரொஃபஸரா இருந்தாரு. இல்ல அவர் வந்து அவர் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ். அது மாதிரி அவரும் கம்யூனிஸ்ட். சோ அதனால ஆயிட்டு அதனால அரசியல் வந்தேன். இல்லாட்டா எனக்கு திரும்பி போனோம்னு ஆயிடுச்சு. நீங்க வந்து ரொம்ப ரிலிஜியஸ் பர்சனா இல்ல வந்து ஒரு மாதிரி ஏத்திஸ்டா அக்னாஸ்டா? நீங்க யாரு? கடவுள் நம்பிக்கை? கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த பரிகாரம் இந்த பூஜை இதுல எல்லாம் நான் வந்து ஜாஸ்தி போறது இல்ல. ஜாஸ்தி போறது இல்லன்னா கொஞ்சம் போறது உண்டா? போனேன்னா பண்ணுவேன். அது மரியாதை கொடுப்பேன்.
அதாவது கோயில கூட்டின்னு போயிட்டா நான் வந்து போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். கடவுள் நம்பிக்கை இருக்கு. இப்ப இருக்கிற கடவுள் அது இப்ப இருக்கிற சாமியார்கள் வச்சுக்கோம். சாமியார்கள் வார்த்தையை வந்து நான் ரொம்ப ஒரு நல்ல வார்த்தையா சொல்றேன். ஆமா. அதுல உங்களுக்கு வந்து அதிக மரியாதை இருக்கக்கூடிய நீங்க ரொம்ப மதிக்கிற காட்மேன் அப்படிங்கிறவங்க யார் இன்னைக்கு? காட்மேன் சொல்லாதுங்க. சரி, காட்லி மேன். அது நான் சொன்னேன்னா யாரோட பேர் விட்டுருவேனோ ஆளுக்கு எங்கேயாவது சொல்வார், சுவாமி அடிக்கடி நம்மள்ட்ட வர்றாரு, அப்புறம் இப்ப சொல்றாரு. இல்ல நான் சொல்றேன் உதாரணமா, எல்லா பேரும் எடுக்க முடியாது. இது வந்து கம்ப்ளீட் லிஸ்ட் கிடையாது. உதாரணமா தோணக்கூடிய உதாரணமா அறிவை பெற்றவர்களையும் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் கோயம்புத்தூர் அவருக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது. முழுக்க ஞானம், அறிவு, தூதஷ்டி இது அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஒரு மனசுல சிரமம் கொண்டு வரதுக்கு சுவாமி ஸ்ரீ ரவிசங்கர். நம்மளோட உடல் சரியா இருக்கணும், நம்ம வந்து ஹெல்த் நல்லா இருக்கணும், அதுக்கு எப்படி பண்ணோம், அது ராம்தேவ், பாபா ராம்தேவ். அது மாதிரி எல்லாருக்கும் தனி டிபார்ட்மெண்ட்ஸ். பெரிய பெரிய கேசஸ் தான் இப்ப 2G எடுத்துக்கலாம், அல்லது இப்ப இந்த நேஷனல் ஹெரால்ட், சோனியா காந்தி, இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு டிவைன் ஒரு பெனடிக்ஷன் வாங்கிட்டு தான் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உண்டா? இல்ல அது வேற? நான் வந்து காலை 4 மணிக்கு எழுந்துப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த தியான யோகா, அப்புறம் சில ரகசியமான மந்திரம் எனக்கு சில பேர் கொடுத்திருக்கா. ஓகே, சோ அல்ல அதுவே வந்து உங்களுடைய தீவிர இந்து கடவுள் பக்திங்கிறதானே அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்றது? அதெல்லாம் இந்து மதத்துல எனக்கு முழுக்க நம்பிக்கை. இந்து மதத்துல மறுமலர்ச்சி கொண்டு வரணும், அதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன். ஆனா வந்து இத வந்து அந்த பைத்தியமாயி வந்து இங்க ஒரு ரிங் போட்டுக்கிறது, இங்க கையில மோதிரம் போட்டுக்கிறது, நான் புனலே போட்டுக்கிறது இல்ல. ஒரு பாட்டி பரமாச்சாரிய என்று சொன்னார், நீ போட்டுக்கிறீங்க இல்லையா, எல்லாரும் ஒன்னு பிராமணர் தான் ஒத்துக்க போறான்னு, அதுக்காக போட்டுக்கோ. ஒரு வாட்டி என்ன போட்டு கொடுத்தார். ஆனா வந்து என்ன இது சுப்பிரமணிய பாரதி சொன்னார், உலகுக்கே தெரியும்னா நீ பிராமணர்னா எதுக்கா பூனல் போட்டுக்கணும். இந்த கேசஸ் பத்தி ஒரு அவுட்லைன், ஒரு கேஸ் எடுத்துட்டு அது வந்து இவ்வளவு ஒரு பிடிவாதத்தோட அத போய் இருந்தாலும் நான் வந்து இதோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிடுவேங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஆல்சோ லீகல் திங்கிங் நாலேஜ் இருக்கணும் இல்லையா? சோ அத பத்தி அந்த ப்ராசஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதாவது முதல்ல வந்து எது வேணாலும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து நான் அடுக்கிற கேசஸ்லாம் வந்து 1, 2, 3 இது வந்து ஒரு புது நல்ல கேஸும். இந்த முல்லைப்பெரியார் வந்து எல்லாரும் வந்து சொந்த போயிட்டாரு. அப்போ நான் வந்து கேஸ் எடுத்து 6 வருஷத்துக்கு நான் ஆர்கியூ பண்ணி நீர்மட்டத்தை ஏத்துறதுக்கு நான் இது கொடுத்தேன். அவன் கருணாநிதி ஒண்ணும் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த கேரளா வந்து சட்டத்தை மாத்தி இது இப்போ திருப்பி வந்திருக்கு. ஆனா பண்ணது நான் எல்லாரும் சொல்லுவா, நான் தமிழ்நாட்டுல வந்து எல்லாம் பண்ணையா, நான் விதை போடுவேன், நான் அந்த கிராப்பை வந்து வளர்த்து கொண்டுப்பேன், அப்புறம் இந்த பண்ணையார் மாதிரி வந்து வெட்டிண்டு விடுவார்கள். அது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கெட்ட பழக்கம். ஆனா வந்து முல்லைப்பெரியாருக்கு நான் உதாரணமா உங்களுக்கு ராம் சேத்து கொடுக்குறேன். எனக்கு முன்னால எல்லா சங்கராச்சாரியாரும், சுவாமி தயானந்த சரஸ்வதியும், ஸ்ரீ ரவிசங்கர் எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு பெட்டிஷன் போட்டார், ராம சேத்துவை உடைக்கக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் போட்டார் திருப்பி வந்து. அதுதான் ஜட்ஜஸ்க்கு கோவம் வந்து இதை வந்து மிஸ்டிவஸ் இதுன்னு சொல்லி கட்டாக்ஸ் பண்ணி அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். திடீர்னு வந்து ராமசேத்து உடைக்கிறதுக்காக முடிவாயிடுது. அப்போ வந்து RSS ஓட அப்போ முதல்வர் சுதர்ஷன் அவர் என்கிட்ட போன் பண்ணி சொன்னார், ஒரு வாரத்துக்குள்ள இதை இடிச்சுடுவா, RDX போட்டு வெடிச்சு விட்டுருவார்கள், அது நம்மளுக்கு தாங்க முடியாது,
அதனால நீங்க என்ன மாதிரி பண்ணணும். அதுதான் ஏற்கனவே எல்லாம் ஒரு தடவை 2 தடவை போச்சு. நான் போய் என்ன இல்ல என்ன மாதிரி வழி பார்க்கணும். அப்போ நான் மெடிடேட் பண்ணேன் ராமர் மேல. சோ நான் கோர்ட்ல போய் என்ன சொன்னேன்னா, இது வந்து ராமர் கட்டின சேத்துன்னு சொல்ல. இந்த சேத்து சமுத்திரம் திட்டம் நல்ல திட்டம். ஆனா இந்த ரூட் தான் ஏன் ஓகே, வேற பல ரூட் இருக்கு. இந்த வழியாவும் போலாம், இந்த வழியாவும் போலாம். இல்லாட்டா வந்து அதோட நோக்கத்துக்காக தூட்டிக்குரனோட துரைமுருகன் இருக்கு, அதை டெவலப் பண்ணி அதுல இருந்து ஒரு ரயில்வே லைன் போட்டு கல்கத்தா வரலையும் போடலாமே. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த ராமசேத்து இருக்கிற காரணம் நாங்க சென்னை போக முடியல, தூட்டிக்குரன்ல இருந்து ஸ்ரீலங்கா சுத்தி போனோம் தானே சொல்றேன். நான் சொல்றேன் சரி, நீங்க வந்து தூட்டிக்குரன்ல வந்து கண்டெய்னர் டிராப் பண்ணி அதை ரயில்வே லைன்ல ரயில்வே ட்ரெயின்ல குட்ஸ் ட்ரெயின்ல போட்டு அதை சென்னைக்கு எடுத்துன்னு போவோம், விசாகப்பட்டினம் கல்கத்தா எடுத்துன்னு போலாம். எது வந்து செலவு, எதுல இருந்து செலவு குறைச்சலோ அதுதானே பண்ணணும். நான் காட்டின வந்து இந்த ட்ரெயின் த சீப்பஸ்ட், ஆல்டர்னேட்டிவ் ரூட்டும் வந்து சீப்பர். அதனால வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து விசாரிக்காம இவ வந்து இந்த திட்டமா முடிவு பண்ணிருக்கா. ஏன்னா சோனியா காந்தி வந்து கிறிஸ்டியன், இவர் வந்து இவருக்கு வந்து என்ன மூடு நம்பிக்கை இல்ல, என்ன பகுத்தறிவு சொல்றாரு அவருக்கு. ஆனா அவர் பகுத்தறிவு ஒண்ணும் கிடையாது, அவர் வந்து ஹிந்து விரோதி. அவர் வந்து ராமர் எப்படியாவது கேவலம் படுத்தி விடணும், அதுக்காக இந்த ரூட் எடுத்துட்டு இருக்கேன் நான் கோர்ட்ல சொன்னேன். அதுல கோர்ட் ஒத்துட்டா விசாரிக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரூட் சீப்பரா, அதுல நான் ஜெயிச்சேன். கடைசியில நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் வந்து ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் இருக்கு, ஆனா அது என்வாயர்மெண்ட்ல நிக்காது. என்வாயர்மெண்ட் அப்போ கமிட்டி போட்டு அதை வந்து ரத்து பண்ணிட்டான். இப்ப வந்து மோடி என்கிட்ட சொன்னார் ஒரு 10 நாள் முன்னால, இந்த சேது சமுதிரம் ப்ராஜெக்டை ரத்து பண்ண போறோம். சோ வேலை முடிஞ்சிருக்கு. சோ அங்க வந்து வேற யாராவது வக்கீல் போனா இதான் சொல்லிருப்போம், இது வந்து ரிலிஜியஸ் சென்டிமெண்ட் நம்மளுக்கு புண்படுவோம், இது மாதிரி வந்து அந்த இமோஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுவார்கள். சோ இது இந்த மாதிரி லீகலாக யோசிக்கிறதுக்கு நீங்க இதுக்குன்னு ஒரு டீம் ஒண்ணு நீங்க மட்டுமே வா, இல்ல உங்களுக்கு ஹெல்ப்? என்னோட மனைவி இருக்கா, அவளும் வக்கீல், அவளுக்கு பெரிய லைப்ரரி இருக்கு. அப்புறம் வந்து என்னோட லா மினிஸ்டரா இருந்தேன், திடீர்னு என்ன லா மினிஸ்டர் சந்திரசேகர் ஆக்கிட்டார். அப்போ வந்து நிறைய அறிமுகம் கிடைச்சது. டாப் லாயர்ஸ் சில பேருக்கு வந்து லைக் பாலி நாரிமன், சோலி சராஜிவெல்லாம் வந்து ஃப்ரெண்டு. சோ மனைவி இந்த பார்சி, முக்கியமான வக்கீல்கள் எல்லாரும் பார்சி தான். சோ அதனால ஒரு அதுல இருந்து ஒரு ஒற்றுமை, இது மாதிரி ஒரு பெரிய. அப்புறம் ஜூனியர் நிறைய வச்சேன் ட்ரைனிங்கா. அவ வந்து ரொம்ப வந்து சுறுசுறுப்பா எல்லா வேலையும் தேடி கொடுப்பாரு இந்த ஜட்மெண்ட். ஆனா கடைசியில அந்த காலை 4 மணி அந்த மந்திரம் சொல்லிட்டு அந்த யோகா பண்ணிட்டு திடீர்னு வரும், இப்படி பண்ணணும். எப்படி அந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாம் ஒரு இன்சைட், ராமானுஜன் மாதிரி வந்து எனக்கு சரஸ்வதி காதுல சொல்லிட்டு போவாரு, நாமகிரி தாயார் சொல்லி நான் செய்யறேங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு அத வந்து சிந்தனை பண்ணிட்டே இருப்பேன், திடீர்னு வந்துடும் இதான் வழின்னு. தமிழ்நாட்டுல ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட உங்களை பத்தி ஒரு தமிழ்நாட்டை எடுத்துட்டு வரணும். ஒரு ஸ்ட்ராங் சென்டிமெண்ட்ஸ் பலருக்கும் வந்து பர்டிகுலர்லி அந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ எடுத்துட்டு உங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு நிறைய சின்ன 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 அமைப்புகள் தான் இருக்கு. பல அதாவது இந்த தமிழ் உணர்வாளர்கள் அப்படின்னு சொல்றவங்க. நீங்களும் வந்து இந்த ட்விட்டர்ல எல்லாம் எழுதுறப்பெல்லாம் வந்து பொறுக்கி, எலி, இந்த மாதிரியான டெர்மினாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி, புலி இல்ல எலி. பட் இந்த அளவுக்கு இன்டென்ஸா எமோஷன் இருக்கிறதுக்கு நீங்க வந்து
another time உங்களுடைய கான்வர்சேஷன் நீங்க வந்து தமிழர்கள், அதாவது இலங்கை தமிழர்களுக்கு ரியலான நண்பன் நான் தான் அப்படின்னு கூட நீங்க சொல்லிருக்கீங்க. பட் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்க முடியாதா? நீங்க முதலாக நான் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இங்க கருணாநிதிக்கு நான் எச்சரிக்கை கொடுத்தேன். நீங்க விடுதலை புலிகளோட ஒரு விட்டுருங்கோ, இல்லைன்னா கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றேன். அதுக்கு பதில் இவர் கொடுக்கிற வந்து ரத்தத்தோட ஆர்வம் தனிப்பட்ட தமிழ்நாடு உருவாக்கப்படும், அது சேலஞ்ச் எடுத்து நான் டிஸ்மிஸ் பண்ணேன். ஒரு சைக்கிள் எரியல இங்க. அதனால இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து விடுதலை பெற்றதுக்காக ஆசைப்படுறார்கள். ஹிந்தி படிக்கிறதுக்கே அவ ஆசைப்படுறார்கள். வேலை வாய்ப்பு ஜாஸ்தி கிடைக்கும். இந்த தேர்தல்ல பிஜேபியோட கூட்டணி போட்டு வைகோ ஜெயிச்சாரா? அவரை விட்டு எல்லாரும் டெபாசிட் தோத்து போயிட்டார் எடுத்து. ஆகவே இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து பேசுறது இல்லை. ஆனா நான் எனக்கு நன்றாக தெரியும் இந்த விடுதலை புலிகள், இந்த தமிழ்நாட்டோட ஸ்ரீலங்காவோட பிரச்சனை, இதை பத்தி அவளுக்கு கவலையே கிடையாது. ஆனா ஸ்ரீலங்கால அந்த இறுதி போர் நடந்ததுல நிறைய ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம்? எவ்வளவோ நான் கேட்கிறேன். வேர்ல்ட் வார் 2ல அமெரிக்கா வந்து ஆட்டம் பாம்பு போட்ட போது ஜப்பானுக்கு அடிப்படல. உண்மைதான். அதை பத்தி நீங்க பேசல? இல்ல, அதை எதிர்த்து பேசணுங்கிறவா பேசிட்டு தான் இருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் பாம்பு போடக்கூடாதுன்னு சொல்றார்கள். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஆயிருக்குன்னு சொல்றது இல்லையே. இங்கிலாந்து வந்து ஜெர்மனியில ஒரு டவுன் இருந்து, இங்க வந்து ஆர்மியே கிடையாது, டூரிஸ்ட் ஸ்பாட் டிரெஸ்டன், அத முழுக்க அழிச்சுட்டா. எல்லாரும் அங்க செத்து போயிட்டா. யாரும் பேசுறது இல்ல. சரி, நம்ம காஷ்மீர்ல வந்து ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் இந்த வெள்ளக்காரன் வந்து ஒரு டிவியில போட்டுறான், இங்க வந்து வா வா வான்னு பண்றாங்க. நான் வந்து சொல்றேன், ஒரு விடுதலை புலிகள் வந்து பயங்கரவாதி அமைப்பு, அதை அழிக்கிறதுக்கு இவர் முடிவு பண்றார். இவ சிவிலியன்ஸ் எல்லாம் முன்னால வச்சு பண்றார்கள். அதுல வந்து நடந்திருக்கு சம்பவம். அதை வந்து வச்சுட்டு ஒரு இன்டர்நேஷனல் கேம்பெயின் இவன்கிட்ட பேசக்கூடாது, இவனோட கிரிக்கெட்டை பாகிஸ்தானோட கிரிக்கெட் போட்டி போடலாம், ஆனா ஸ்ரீலங்காவோட போடக்கூடாது. இங்க புத்திஸ்ட் பிக்ஷு வரான், அவனை அடிக்கிறான். இதுதான் இது தேவையா? பட் ஈவன் நவ் பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு கூட இப்ப இந்த ஆன்டி இஸ்லாமிக் ரைட்ஸ் ஸ்ரீலங்கால இப்ப நடந்திருக்கு. ஆமா, இங்க நடக்கிறது இல்லையா? இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றது வந்து நம்ம ஸ்ரீலங்காவை வந்து எப்படி பாக்கணும் உங்க பார்வையில? ஸ்ரீலங்கா வந்து முதல்ல இப்படி பார்க்கணும். சினாலா மக்கள் வந்து ஒரிசா பெங்கால்ல இருந்து வந்த இந்தியன், தமிழன் வந்து தமிழ்நாட்டுல இருந்து கேரளால இருந்து வந்த இந்தியன், ரெண்டு பேரும் இந்தியன். ஒன்னு பெரிய அளவுக்கு புத்திஸ்ட், அவரு அதோட கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து ஹிந்து, அதுக்கப்புறம் முஸ்லிம், கொஞ்சம் கிறிஸ்டியன். ஆகவே இந்த நாட்டு வந்து நம்ம பக்கத்துல இருக்க காரணம் இது சைனாவும் பாகிஸ்தான் கையில போகக்கூடாது. ஓகே, சோ இது அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் தான். பட் அதனால வந்து மக்களுக்கு என்ன எந்த பாதிப்பும், அதாவது அங்க இருக்கிற தமிழர்கள் என்ன பாதிப்பு? அங்க வந்து முதலமைச்சர் இருக்கார், அவர் உங்கள்கிட்ட கேட்டிருக்காரா? இல்ல, அவர் கேட்கல. பட் நமக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்ஸ் பாக்கணும். என்ன ரிப்போர்ட்ஸ்? யாரோட ரிப்போர்ட்ஸ்? விலகான ரிப்போர்ட்ஸ் இல்ல இல்ல. பின்ன அங்க இருக்கிற தமிழர்கள் நான் அதுக்காக சொல்றேன், ஜெயலலிதா போய் அங்க பாத்துட்டு வாங்களே, ஆன் த ஸ்பாட் ரிப்போர்ட். நான் ராஜபக்சே பேசின போது நான் சொன்னேன், ஜெயலலிதா வந்து இன்விடேஷன் கொடுங்க, அவ எக்ஸெப்ட் பண்ண தெரியாத நான் கொடுக்கறேன்னு சொன்னேன். சரி, போயிட்டு நீங்க வந்து அதை மீடியேட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ண? மீனவர்களுக்காக நான் வந்து போன வாட்டி போன போது அவர்கிட்ட சொன்னேன், வந்து மீனவர் வந்து தொழிலாளர், அந்த கப்பல் இருக்கே அது வந்து இந்த பணக்காரனோடது. அவன் இந்தியா சைட்ல எல்லாத்தையும் முழுக்க காலி பண்ணிட்டான், மெக்கனைஸ் போட்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இப்போ மீன் வேணும்னா இது வேணும்னா ஸ்ரீலங்கா போனோம், இதை பார்டர் கிராஸ் பண்ணி போறான். அங்க வந்து ஜாப்னா தமிழே சொல்றா வந்து வரவிடக்கூடாதுன்னு, எங்களோட மீன் போயிருக்குதுன்னு. சோ நான் சொன்னேன், யார பிடிக்கிறீங்களோ அவளை உடனே விடுதலை பண்ணிடுங்க, ஆனா கப்பல் வச்சுங்க. அதான் பண்றா இன்னைக்கு. யார் பிடிக்கிறாலும் கோர்ட்ல ஹாஜர் கொண்டு வந்துட்டோ அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றா. அது நான் பண்ணி கொடுத்தேன். இப்போ வந்து தமிழ் மக்களுக்கு மாநில சுயாட்சி வேணும்னா என்கிட்ட கேட்கணும் வேணும். இவன் என்ன பண்ணா, தேர்தல்ல ஆர்மி சொல்லிட்டு ஆர்மி கமாண்டர் பொன்சேகா அவனுக்கு கேண்டிடேட் ஆகிட்டா வேட்பாளர். இது நீங்க சொல்லுங்க, இது மடையன் தனம் இல்ல?
நீங்க ஒரு சைட்ல சொல்ற ஆர்மி தான் வந்து ஸ்ரீலங்கா எல்லா அட்ராசிட்டியும் பண்ணுது. அவன் கமாண்டர் சீஃபை நீங்க வந்து வேட்பாளர் ஆக்கிட்டேன். சிரிப்பு இல்ல உங்களுக்கு, வேடிக்கை இல்ல. நான் இந்த கவர்மெண்ட்ல சரியாக்கிருப்பேன். எப்படி நான் கருணாநிதி 1991 சரியாக்கினேனோ அதே மாதிரி ஆக்கிடுவேன். ஆட்சிக்காரன் வரட்டும், வரும் ஒரு நாள் சீக்கிரமா. இவாளெல்லாம் நினைச்சுட்டு இருக்கா வந்து நான் மினிஸ்டர் ஆள, அதுக்கு பின்னால வந்து பிஜேபி ஒத்துக்கலன்னு. எனக்கும் மோடிக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அது என்னன்னு அப்புறம் சொல்லுவேன். எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லை. எங்க பல வேலைக்கு இப்போ சோனியா காந்திய வந்து நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல உள்ள பண்ணோம். அதெல்லாம் நான் வந்து மினிஸ்டர் இருந்தாலும் பண்ண முடியாது. சோ எனிவே நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக, நாட்டோட உரிமைக்காக எது முக்கியமோ அது பண்ணோம். ஸ்ரீலங்கா நம்ம நாட்டு பக்கத்துல இருக்கு. ஹோமன் தோத்தான்னு ஒரு துறைமுருகன் முதல்ல நம்மள்கிட்ட தானே கொடுத்தாவா. நம்ம என்ன சொன்னோம், இல்ல கருணாநிதி தயார் இல்ல. இப்ப சீனா பண்ணி உட்காந்துட்டாங்க. கப்பல்லாம் சைனாவோட கப்பல் இருக்குங்க, டேஞ்சரஸ். அதனால இந்த விடுதலை புலிகளோட இது சாப்டர் க்ளோஸ் ஆன பிறகு ஸ்ரீலங்கால ஒரு நாகரிகத்தனமா ஸ்ரீலங்கா வந்து நம்ம வந்து சகோதர தேசம், சகோதர ராஷ்டிரம்னு ஒத்துண்டு அவள்கிட்ட நேரடியா பேசுற போது ஸ்ட்ரிக்டா பேசலாம். நான் அப்படிதான் பண்ணுவேன். வெளியில அவளை டிஃபெண்ட் பண்ணும். இவன் யார் வெள்ளக்காரன் சொல்றதுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் நாளைக்கு காஷ்மீர்ல சொல்லுவான், நாகாலாந்து சொல்லுவான். அப்போ நான் வந்து சொல்ல முடியுமா, இல்ல ஸ்ரீலங்கா சரி ஆனா நம்மளுக்கு சரியில்லைன்னு. அதனால இந்த எத்தனை பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கிற நாட்டு நம்மளோட சேர்க்கணுமோ அதை சேர்க்கறது நம்மளோட பாதுகாப்புக்கு அவசியம். நீங்க நம்ம வந்து பல விஷயங்களை பத்தி பேசணும். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், உங்களுக்கு வந்து சாப்பாடுல என்ன பிடிக்கும், சினிமா பாக்குறதுல என்ன பிடிக்கும், மியூசிக்ல என்ன பிடிக்கும், இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாப்பாடுல வந்து உரப்பான காரமான சாப்பாடு நிறைய பிடிக்கும். சாப்பிடாட்டா பிடிக்காது. சைனீஸ் பெஸ்ட், செகண்ட் பெஸ்ட் வந்து தாய், தேர்ட் பெஸ்ட் மெக்சிகன். ஆனா தமிழ்லயுமே கார சாப்பாடு எல்லாம் உண்டு. தமிழ் சாப்பாடு வெளியில போவேன்னா பிளைட்ல இருக்கிற போது நான் தமிழ் தான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்குவேன். இட்லி, சட்னி, அந்த கிரீன் சட்னி, அது மாதிரி. அது தமிழ்ல இது நம்ம தமிழ் ஃபுட்டு, நார்த் இந்தியன் ஃபுட், இந்தியா முழுக்க எல்லா ஃபுட்டும் சாப்பாடுலாம் நான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா வந்து வெளிநாட்டுல இருந்து சொன்னேன் அந்த இது சைனீஸ், தாய், மெக்சிகன். ஓகே. இந்த யூரோப் ஆகாது, ஏன்னா அது ரொம்ப சப்புன்னு இருக்கும். உங்களுக்கு பிரெஞ்சு குசின் ரொம்ப உயர்வா பேசுறதெல்லாம் அதெல்லாம் சும்மா அதுலயும் ஒரு விதத்துல வந்து அந்த மேற்கத்திய அமெரிக்காலையும் பீட்சா தான் சாப்பிடுவேன், வேற ஒன்றும் சாப்பிட மாட்டேன். மத்தபடி சினிமா பார்க்கறது அதெல்லாம் என்ன? சினிமா டைமே கிடைக்காது சார். 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்றது ரொம்ப கஷ்டம். இந்த டிவி இன்டர்வியூல ஒரு 50 டெலிபோன் மிஸ்ட் கால் இருக்கும் எனக்கு பார்க்கணும். அதனால சினிமா வந்து போறது. ஆனா என் மாதிரி ஒரு விசேஷமா இருக்கு. ஒரு வாட்டி ஒரு சினிமா வந்தது ஸ்ரீலங்கா பத்தி, அதை நான் பார்த்தேன், ஞாபகம் இல்ல பேரு. அப்புறம் ஒரு வாட்டி ரஜினிகாந்த் என்ற சொன்னார் வந்து ஒரு சினிமா பார்க்கணும்னா ஹிமாலயால போய் அது பார்த்தேன். பாபா அப்படின்னு நினைக்கிறேன். பாபா அது மாதிரி விசேஷமா வீட்டுல வந்து டெலிவிஷன்லயே பாக்கலாமே, சினிமா தியேட்டர்ல போய் பாக்கலாம். வீட்லயே நீங்க வீட்டுல ஜெனரலி நான் வந்து இந்த அமெரிக்கன் பிலிம்ல அந்த இன்டர்நேஷனல் மேட்டர்ஸ், யுஎஸ் பிரசிடென்டோட சதி நடக்கிறது, அது மாதிரி இது மாதிரி சினிமா. பின் லேடன் டார்கெட் அது மாதிரி பார்த்தேன்னா கடைசி தான் பாத்துருவேன். உங்களுடைய டெய்லி ஷெட்யூல் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப டைட் ஷெட்யூல். காலையில இருந்து 4 மணிக்கு எழுந்து லேட் நைட் வரைக்கும். ஆனா இன் பிட்வீன் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கிடுவேன் 1 மணி நேரம். சோ அதனால வந்து ஒரு விதமா வந்து ஒரு நாள் வந்து 2 நாள்
காலையில இருந்து 4 மணில இருந்து 1 மணி வரலையும், அதுக்கப்புறம் வந்து 3 மணில இருந்து ஒரு 10 மணி வரலையும். ஓகே. சோ இதுல வந்து மொத்தமா ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் ஆவரேஜா தூங்குவீங்க? 8-7-8. பட் இவ்வளவு வெளியூர்களுக்கு எல்லாம் போய் பர்டிகுலர்லி இந்த ரன் அப் லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ப்ராபப்லி 2 இயர்ஸா நீங்க வந்து எங்கெங்கெல்லாமோ போய் வந்து போய் பேசிருக்கீங்க. தூக்கம் எங்க வேணா வரும். சோ எப்படியாவது ஆனா நான் இப்ப வந்து சைனால இருந்து 5.5 மணி நேரம் வந்து பிளைட் நான் தூங்கிட்டேன். இங்க வந்து இன்னும் கொஞ்சம் 2 மணி நேரம் தூங்கிட்டு அப்புறம் டெல்லி காலை 6 மணி பிளைட்ல கிளம்பிட்டேன். பர்டிகுலர்லி இந்த லாஸ்ட் 2 வருஷம் நீங்க ஏகப்பட்ட ட்ரிப்ஸ் நம்ம இந்தியாக்குள்ள நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க. இது எப்படி இது ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிச்சது? எப்படி வந்து எல்லாரும் திடீர்னு சுப்பிரமணிய சுவாமி எங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற அந்த மூவ்மெண்ட் எப்படி ஆரம்பிச்சது? அது ஆரம்பிச்சது வந்து இந்த 2Gல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இவர் எது சொல்றதோ அவர் தான் செய்யறாரு. ஆட்சியில இல்லாம ஆட்சியில் வெளியில இருந்து பண்ணேன். 2வது ஹிந்து மதத்துல மறுமலர்ச்சி கொண்டு வரதுக்கு என்ன வழி? நான் சொல்றது எல்லாரும் வந்து இந்த படிச்சவர்கள், அதுவும் விசேஷமா இங்கிலீஷ் படிச்சவர்கள், அவளுக்கெல்லாம் வந்து புரியாத அளவுக்கு நான் வந்து கருத்து சொன்னது காரணம் இஸ்லாமோட உண்மையான வந்து சரித்திரம் என்ன அத சொல்லிக் கொடுக்கிறது அதுல இருந்து வந்தது. இந்த 2ம் இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சதுக்கு 3 காரணம். ஒண்ணு நரேந்திர மோடியோட அரசாங்கத்தோட திறமை, குஜராத் மாடல். 2வது ஊழலை அகற்று பண்றதுக்காக இந்த போராட்டம், அது நான் பண்ணது. 3வது ஹிந்துத்துவன்னு ஒரு நம்மளோட இந்தியா சேர்க்கிற அளவுக்கு ஒரு 50% 80% இந்தியன் ஹிந்துஸ் வந்து ஒன்னா எப்படி வர முடியும்? இந்த ஜாதி வந்து இந்த வீட்டுல பிறந்தாலோ அது ஜாதி இல்ல, அது வந்து இங்க பகவத்கீதால எப்படி இது இருக்கு, உபநிஷத்து எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து மக்களுக்கு கத்துக் கொடுத்து ஒரு காலத்துல வந்து ஒரு கட்டுப்பாடுதான் இருந்தது ஜாதி. நீங்க வந்து படிப்புல இருந்தேன்னா பிராமணர், நீங்க வந்து ஆயுதம் தூக்கினா நீங்க சத்திரியா, அது மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பிசினஸ் இறுகி போய் அதனால இனிமே நான் சொல்றேன், நம்ம ஹிந்து வேற ஒண்ணு சொல்லக்கூடாது. பிகாஸ் ரத்தத்தை பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா என்னோடதும் ஷெட்யூல் காஸ்டோட டிஎன்ஏ ஒண்ணு. அந்த முஸ்லிமும் இந்துவுக்கும் டிஎன்ஏ ஒண்ணுதான். அது அர்த்தம் வந்து முன்னோர்கள் வந்து இந்து ஒத்துக்க வேண்டும். ஆல் ஓவர் இந்தியா அந்த வேரியஸ் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து அதானே வந்திருக்கு. எல்லாரும் நம்ம ஒண்ணு அந்த ஒற்றுமையோட எண்ணத்தை உண்டாக்குறதுக்காக நான் பேசினதுக்காக ஒரு பாப்புலர் இருந்து இன்னைக்கும் வந்து தாங்க முடியாம இன்விடேஷன்ஸ். அது இதுல வந்து சோசியல் மீடியாவுடைய பங்கு எவ்வளவு? ரொம்ப. இப்ப நீங்க இந்த ட்வீட் பண்றீங்கன்னா அது நீங்களே பண்றதா? இந்த ட்வீட் நானே பண்றேன். Facebook வந்து நான் பண்றது இல்ல. அது முதல்ல எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபாலோயிங். ஆமா, ஆல் ஓவர் இந்தியா 7 லட்சம் ஆப்போறது, 6 மேல ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா வந்து ஒரு டாப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ல வந்து ஒரு சீரியஸ் ஃபாலோயிங் உங்களுக்கு இருக்கு. வெகு சில பேர் தான். ஆமா, வேற எல்லாருக்கும் வந்து ஒரு உதாரணமா இந்த முதலமைச்சரா இருந்தாரு ராஜஸ்தான்ல கெலோட், அசோக் கெலோட். அவன் வந்து ஒரு டர்கிஷ் கம்பெனிக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வாங்கி பணம் கொடுத்து, அது மாதிரி இல்ல. என்னோட எல்லாரும் வந்து ட்வீட் பண்ணுவார்கள். சில பேருக்கு அப்புறம் நீங்க இன்டராக்ட் பண்ணுவீங்க, வெறும் ட்வீட் மட்டும் கிடையாது. பதில் கொடுத்து அதான் பண்ணுவேன். சோ அது வந்து உங்களுக்கு ஒரு இளைஞர்களை வந்து ஒரு பெருமளவுக்கு அப்சல்யூட்லி. அதனால இந்த பைத்தியத்தான இந்த யூத் இதெல்லாம் போச்சு. எல்லா யூத்தும் ஃபெயில் இந்தியால. அகிலேஷ் ஃபெயிலு, ராகுல் காந்தி ஃபெயிலு. இப்போ வந்து அது சொல்வாலே எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இந்த அனுபவம் இல்லாம நீங்க ஆட்சியே நடத்த முடியாது. அதாவது இளைஞர்களை கவரணும்னா நீங்க ஒரு இளைஞரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை உண்டாக்கணும். நீங்க எது சொல்றீங்களோ அதான் செய்வேன், எது செய்யறதுக்கு சொல்வேலோ அது செய்ய முடியும், எல்லாரும் செய்ய முடியும். சரி, இப்ப வந்து இவ்வளவு உங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப் வந்து ஒரு லாங், அதாவது எமர்ஜென்சியில ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆயிடுச்சு இனி வரைக்கும்.
இனி என்ன உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாங்கிறது என்ன? தனிப்பட்ட முறையில நீங்க என்ன? நாட்டுல ஒரு தேசபக்தி வரணும். அந்த தேசபக்தி உண்டாக்குறதுக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணு. ஹிந்து இல்லாட்டா எங்களோட முன்னோர்கள் ஹிந்து, அப்படி ஒரு மக்களை தயார் பண்ணணும். எல்லாரும் வந்து இந்த ஜாதி மதம் பாஷை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இந்த பாரத தேசம் நம்மளோடது, இத வந்து நம்பர் 1 ஆக்கணும். அந்த முடிவு அது கொண்டு வரதுக்காக தான் நம்ம. சரி, ஃபைனலா இந்தியாவுடைய பாதை எப்படி போகும் அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்? உங்களுடைய அனுமானம் என்ன? இந்தியா நம்பர் 1 ஆயிடும். அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ணிடுவோம். அமெரிக்கா 2050 ஓவர்டேக் பண்ணிடுவோம். சைனா 2025. வெரி கான்பிடன்ட். எந்த எக்ஸ்டர்னாலிட்டிஸும் பின்னால பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், இந்த சோவியட் மாடல விட்டுட்டா நம்ம வந்து 10% growth rate பண்ணலாம். கிட்டத்தட்ட நடந்துட்டேன். அதே மாதிரி நான் இன்னைக்கு சொல்றேன், வந்து அடுத்த வந்து இந்த வருஷம் இருக்காது, இந்த வருஷத்துல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனா அடுத்த வருஷத்துல இருந்து ஒரு 10% growth வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள அது வந்து எக்கானமில. பட் இன்னும் அந்த சோஷியல் கோஹெஷன் அது வந்துடும். அது பிகாஸ் எல்லாரும் சுத்துறா, எல்லாரும் போறார்கள், எல்லாரும் இப்ப வந்து அது மெதுவா வந்துடும். அதை நாள் நிறுத்த முடியாது. பழைய காலத்துல நம்ம வந்து எல்லா இடத்துலயும் சுத்துவோம். இந்தியால ராமேஸ்வரம் போவோம், ராமேஸ்வரம் அங்க காசி போவோம், காசில இருந்து அது வந்து predominantly ஒரு பக்தி driven இந்து அந்த இந்து மனப்பான்மை, இந்த இந்து மனப்பான்மை. கும்பமேளான்னு இருக்கு, 1 கோடி மக்கள் வரா, யாருக்கு வாய்ப்பு கிடைக்காது, ஒரு திருட்டு நடக்காது, ஒரு வன்முறை நடக்காது. வருவார்கள், சேர்ந்து குளிச்சுட்டு அப்புறம் போயிடுவார்கள். அது எப்படி நடக்கிறது? மனப்பான்மை. கடைசியா தமிழ்நாடுடைய ப்ரோக்ராம்ஸ் என்ன? எல்லா மாநிலங்களோட பாக்குறப்ப தமிழ்நாடு இந்தியன் எண்ணம் உண்டா தமிழ்நாடு வளரும். பட் வந்து மத்த ஸ்டேட்டை விட தமிழ்நாடு வளர்ச்சியில தானே அப்படி இல்ல. அது இல்ல. அது காமராஜ் கொடுத்த ஒரு நம்மளுக்கு ஒரு பண்ணி கொடுத்தது. அதோட எஜுகேஷன் அதோட வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கு. பழைய காலத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கலாச்சாரம் இருந்தது. சன்ஸ்கிருத்திலே சொல்வார்கள், தமிழ்ல இருந்து சன்ஸ்கிருத்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். வேற எல்லா மொழியிலையும் சன்ஸ்கிருத்ல இருந்து தமிழ் வேற கன்னடல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஆனா கன்னடல இருந்து சன்ஸ்கிருத்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. தமிழ்ல வந்து சிஸ்டர்னு சொல்வார்கள், கன்னடா மலையாளம் எல்லாத்தையும் டாட்டர்னு சொல்வார்கள், மகள் தங்கச்சி இப்படி சொல்வார்கள். அதனால ஒரு பழைய வரலாற்று இருக்கிற காரணம். அந்த வரலாற்று உதாரணமா இப்ப வந்து பாண்டியன், சோழா இவெல்லாம் எப்பயும் வந்து தானே வந்து தமிழ்னு சொல்ல. எப்போ வந்து சோழா வந்து வடநாட்டு போனாரோ, இந்தோனேஷியா போனாரோ, அவர் தமிழ் கொண்டு வரலாங்க, சன்ஸ்கிருத் கொண்டு வந்தார். இந்தோனேஷியா போனா சன்ஸ்கிருத் தான் கிடைக்கும் உங்களுக்கு. வடநாட்டு போனா இங்க சோழா இருந்தாலும் ஒரிசால அங்க சன்ஸ்கிருத் தான் கிடைக்கும். ஸ்லோகா எல்லாம் சன்ஸ்கிருத்ல. அதனால அந்த தேசிய ஒரு உணர்வு அது என்னைக்கு தமிழ்நாடுல வருதோ அன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா நம்பர் 1 ஆகும். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி.